9 பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட தயவோடு அனுகூலத்தோடு பிறந்தவர்கள். இந்த 3 பேருடைய அமைப்பு மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்தா கும்பராசிக்காரர்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். என்னடா நம்மளாம் யோசிக்காத ஒரு விஷயத்த மந்தமா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தாரு, திடீர்னு யோசிச்சாரு, சக்சஸ் பண்ணிட்டாரு. அதுலேயும் கும்பராசிக்கார பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வீட்டிலே இருப்பாங்க. எங்கே இருந்து தான் அந்த நெட்வொர்க்கு கான்டாக்ட்ஸ்லாம் அவங்க பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. சடனான நேரத்தில் வளர்ச்சியை பிரம்மாண்டமாக கொண்டுட்டு வந்துருவாங்க. கடமைகளை எப்பயுமே கனகச்சிதமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த கடமையை செய்ய விடாமல் சூழல் போட்டு அமுக்குங்க. அப்படியே கும்பராசிக்கு 7க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவங்க ராசிக்கு பாதகாதிபதி இல்லையா? லக்கணத்துக்கு சுபரா இருந்தா விட்டுருவாரு. லக்கணத்திற்கு அவயோகியாக மட்டும் உட்கார்ந்து இருந்தார்னா ஏற்கனவே ராகு பகவானுக்கு கங்கணம் கட்டிட்டு கெடுப்பேன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அரசாங்க சட்ட சிக்கல்கள், அரசாங்க நோட்டீஸ், வழக்கு, முடியாத கேஸ், கிடைக்கக்கூடிய பதவி, கிடைச்ச பதவியை கும்பராசிக்காரர்கள் கண்டிஷ்டி பாதிப்புல இருந்து வெளியில வருவதற்கு என்னென்ன வழிபாடு முறைகளை செய்யலாம்? அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம கண் திருஷ்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல கும்பராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி எதனால ஏற்படுது, ஒருவேளை கண் திருஷ்டி இருந்தா அதை இவங்க எப்படி உணர்றாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் ஜோதிட ரீதியா என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் இவர்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கண் திருஷ்டியை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி யோகமே இருந்தா கூட அது நம்ம கையில கிடைக்காம நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம கண் திருஷ்டி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கும்பராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி அப்படின்னா இது அவங்க என்னென்ன காரணத்தினால உங்களுக்கு கண் திருஷ்டி முதல்ல வருது சார்? ஒருத்தர் நல்ல வீடு வாங்கிட்டாங்க, நல்ல கார் வாங்கிட்டாங்க, நல்லா இருக்காங்க, குழந்தைகள் சௌக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் பெரும்பான்மையாக திருஷ்டி பட்டுருச்சுங்க உங்கள் மேலே. நீங்கள் வாங்கின வண்டி மேலே திருஷ்டி பட்டுருச்சு, உங்களுடைய உடை மேலே திருஷ்டி பட்டுருச்சு, உங்கள் வீட்டு மேலே திருஷ்டி பட்டுருச்சு, கொஞ்சம் பார்த்து சுற்றி போடுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒருத்தருடைய குணாதிசயமே இன்னொருவருக்கு திருஷ்டி பாதிப்பை ஏற்படுத்தினால், ஒருத்தருடைய பழக்க வழக்கங்களே இன்னொருத்தருக்கு கண் திருஷ்டியை ஏற்படுத்தினா அதுக்கும் ஜோதிட அமைப்புகளுக்கும் சில அமைப்புகள் இருக்குது. அப்படி கும்பராசிக்காரர்கள் ராசியாதிபதி சனி பகவானை அம்சமாக பெற்றவர்கள். ராசியாதிபதி சனி பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால மந்தம், தேக்கம், மெதுவா யோசிக்கிறது, நிதானமா இருக்கிறது, பொறுமையா செய்யறது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க உள்ளுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கிறாரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான். கும்பத்துக்குள்ள எங்கேயா ராகு இருக்கிறாருன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம் 4 பாதங்களும் கும்பத்துக்குள்ள இருக்கு. ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல திருவாதிரை, சுவாதி, சதயம் 3மே காற்று ராசிகள் இருப்பது சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய மற்றொரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. பாக்யஸ்தானத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்கு. அப்ப கும்பராசிக்காரர்கள் ராசியாதிபதி சனி பகவானுடைய அமைப்பு மட்டும் இல்லாம ராகுவினுடைய தயவோடு, பூர்வ புண்ணிய கிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தயவோடு, 9 பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட தயவோடு அனுகூலத்தோடு பிறந்தவர்கள். இந்த 3 பேருடைய அமைப்பு மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்தா கும்பராசிக்காரர்களுடைய வளர்ச்சி ரொம்ப கண் திருஷ்டியை பாதிக்க வச்சிரும். என்ன காரணம் அப்படின்னா, சும்மாவே கும்பராசிக்காரர்கள் வித்தியாசமான சிந்தனை, புதிய யோசனை, புதிய திறன், எல்லோரும் ஃபாலோ பண்ற பழியில நம்ம போக வேண்டாம், நமக்குன்னு புது ரூட்டு, யாரையும் நான் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத விட என்னைய ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்ட வகுப்பாளர்கள். எந்த ஒரு காரியத்தையும் எப்படி அப்படி மாறுபட்ட கோணத்துல ஸ்மார்ட்டா அவங்களால திங்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது கடல் தாண்டி கொண்டே விட்டாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, எந்த ஊர் போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடியவர்களோட ஒரு ஸ்கில் நெட்வொர்க் இது கும்பராசிக்கு ஈஸியாகவே அமைஞ்சு போயிடும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த அமைதியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள். எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்றவங்கள, ஆடம்பரம் பண்றவங்கள பார்த்து வெளியில கண் திருஷ்டி படுவாங்க. கும்பராசிக்காரர்களுடைய வளர்ச்சி என்பது பொறுமையா அப்படியே நிதானமா போற மாதிரி சனி பகவான் கொண்டு போவாரு. 5 பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அதுக்கான வழிநுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பாரு. 9 பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனே 4ஆம் வீட்டுக்கு வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், பாக்கியமா வர்றதுனால இந்த ஐடியாவே ஒருத்தருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். என்னடா நம்மளாம் யோசிக்காத ஒரு விஷயத்த மந்தமா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தாரு, திடீர்னு யோசிச்சாரு, சக்சஸ் பண்ணிட்டாரு. அதுலேயும் கும்பராசிக்கார பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வீட்டிலே இருப்பாங்க. எங்கே இருந்து தான் அந்த நெட்வொர்க்கு கான்டாக்ட்ஸ்லாம் அவங்க பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. சடனான நேரத்தில் வளர்ச்சியை பிரம்மாண்டமாக கொண்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களிலே லக்னத்தை பொறுத்து கிரக தசாவுலன்கள் இவர்களுக்கு பாதகமாக இருக்கும்போது வளர்ச்சி இல்லாமல் இருக்கும்.
ஆனால் லக்னத்திற்கு ஒரு யோகமான தசை நடக்குது, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கு, குரு பகவானுடைய பெயர்ச்சி சாதகமாக இருக்கு, வளர்ச்சி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுடைய தனித்திறமைகளே உங்களுக்கு கண்திஷ்டிகளாக மாறி உங்களுடைய வாழ்க்கை வளத்தை தடைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய ரூட், அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய கனவு, அவங்களுடைய லட்சியம் என்பது வித்தியாசமானது, விசித்திரமானது. அது அடையிற நேரம் வேணா தாமதமாக இருக்கலாம், அடைவதற்கு நிச்சயமாக தகுதியானவர்கள்னு கும்பராசிக்காரர்களை சொல்லுவாங்க. கும்பராசிக்காரர்கள் தனித்துவமான சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கண் திருஷ்டி பாதிப்புகள் ஏற்படுது சார்? பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள்னால அவங்களுடைய மெதுவான வளர்ச்சி, நிதானமான வளர்ச்சி, என்னடா பதட்டப்படாமல் ஒரு எல்லையை தொட்டுட்டாங்களே, நம்மெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்த மாதிரி தெரியுது, ஆனால் இன்னும் அந்த இலக்குக்கு அடைய முடியலையே. கும்பராசிக்காரர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த இலக்கை ஒரு நாள் நிச்சயமாக அடைவதற்கான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் அடைஞ்சே தீருவாங்க. அதை பார்க்கும்போது நிறையா திருஷ்டி பாதிப்பு வரும். 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் கும்பராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். அப்போ இவங்க ஒரு சாதாரணமாக ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தா கூட ஒரு நல்ல வீடு அமைப்பு அப்படின்றத ரொம்ப சுத்தமாக டெக்கரேட் பண்ணி ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரசனையோடு, அங்கேயும் கூட ஒரு வித்தியாசமான யோசனை, வித்தியாசமான சிந்தனை, அதை ஒரு பூச்செடிகளோட அப்படியே ஒரு இயற்கையோட அதை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பான்மையான கும்பராசிக்கார பெண்கள்கிட்ட இருக்குது. அது மேலே திருஷ்டி பாதிப்பு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் 9 கூடைய பாக்யாதிபதியாக சுக்கிரன் வராரு. அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் திடீர்னு புகழை கொடுத்து விடுவார். சின்ன தொழில் செய்தால் கூட அந்த தொழிலில் வந்து இவங்க கடைக்கு போனால் சரியாக இருக்கும், இவங்கள்ட்ட பேசினா சரியாக இருக்கும். ஏன் உறவுக்காரர்கள் கூட கும்பராசிக்காரர்கள்ட்ட 1008 பகையை வச்சுருந்தா கூட பிரச்சனைன்னு வரும்போது தேடி வந்து இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள், இந்த மாற்றி யோசிப்பீங்களே, வித்தியாசமாக சிந்திப்பீங்களே, உங்களுடைய வித்தியாசமான ஐடியாவை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கலந்து பேசுறது, அல்லது சபையில் உட்காரும்போது இவங்க நான் மதிக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கால சூழ்நிலை இவங்க முன்னாடி வந்து இவங்க உட்காரும் பொழுது இவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிற மாதிரியான சூழ்நிலைகளை, இவங்கள்ட்ட உதவி கேட்பதற்கான சூழ்நிலையை இறைவன் உருவாக்குவார். அதான் சொல்றது சனி பகவான் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றது. ராசியாதிபதி சனி பகவானை அம்சமாக பெற்ற கும்பராசிக்காரர்கள் 9 கூடைய பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் போய் உச்சம் பெறக்கூடிய காரணத்துல இருக்கிறதுனால என்னடா இவனுக்கு மட்டும் மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இந்த புள்ள அமைதியான புள்ள, வாய் பேசாத புள்ளன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 10 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல பெரிய மனுஷங்க கூட குழம்பக்கூடிய விஷயத்துக்கு சட்டுன்னு ஒரு ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிடுச்சு, கரெக்டாக இருக்குதியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கும்பராசிக்காரர்களுடைய அந்த தனித்துவம் வந்து ஒரு பொது இடத்துலையும் சீக்கிரம் வெளிப்படுங்க. அந்த இடத்துலையும் இவர்களுக்கு திருஷ்டி பாதிப்பு ஆளாகும். பெரும்பான்மையாக 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவானாக வர்றாரு இல்லையா. செவ்வாய்ங்கிறது கும்பத்திற்கு ஒரு பகை கிரகம், சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லுவாங்க. சுபர் பார்வையில் இருந்துட்டா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னு சொன்னால் தொழில் ஸ்தானத்தில், தொழில் வேலை செய்யும் இடத்தில், தொழிலுக்காக இவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு, இதெல்லாம் பார்க்கும்போது திருஷ்டி பாதிப்பு படுற மாதிரியே இருக்கும். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது, வழக்குகளை அசால்ட்டாக எதிர்கொள்வது, மனதில் 1008 சோர்வு கவலைகள் இருந்தாலும் அதில் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தொழில்னு வரும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயிப்பது, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுடைய திருஷ்டி பாதிப்புக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு விஷயமா அவர்களுக்கு அதிகமாக அமையும். இதை விட 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே கும்பராசிக்கு லாபாதிபதியாக இவர்களுக்கு வர்றதுனால நம்மளாம் சொத்தை அழிச்சிட்டோம், நிறையா காசு வச்சுருந்தோம், நிறையா சொத்துக்கள் வச்சுருந்தோம், அவங்க இருக்கிறது ஒரு சின்ன வீடு வச்சுருந்தாங்க, ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருந்தாங்க, இன்ன வரையும் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிற, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிறாங்கல்ல, கும்பராசிக்காரர்கள் அகலக்கால் வச்சிடாம பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் சுய ஜாதக அமைப்பும் நல்லா இருந்தால் அந்த நிரந்தரமான வளர்ச்சியை, அந்த ராசிக்கு வந்து ஸ்திர ராசின்னு சொல்வது உண்டு, அந்த ஸ்திரமான ஒரு வளர்ச்சியை காற்று ராசின்னு என்று சொல்வது உண்டு, பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை, நிதானமான பிரம்மாண்டமான வளர்ச்சியை கும்பராசிக்காரர்கள் பெறும் பொழுது அவர்களுடைய பார்வையில் கண்திஷ்டி படாமல் வேற என்ன படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த பாதிப்புகள் வந்து இவங்க நிறைய ஆளாவாங்க. அந்த பாதிப்புகள்லேருந்து இவங்க வெளியில் வருவதற்கு நிறைய சிரமப்படுவாங்க. கண்திஷ்டியில் நம்ம ஆட்பட்டிருக்கங்கிறது தெரியும் பொழுதே கும்பராசிக்காரர்களுக்கு சில உணர்வுகள் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் இது திருஷ்டி பாதிப்பா அல்லது வேற ஏதாவது அமைப்பா, வேற ஏதாவது செய்வின வில்லி சூனியமா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் நம்ம நேயர்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சில பாதிப்புகளை வைத்தே திருஷ்டி பாதிப்புகளை நாம் உணரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி என்னென்ன பாதிப்புகள் இருந்தா உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னு உணர்றாங்க சார்? அதாவது பெரும்பான்மையா கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால உடல்லையே சில அமைப்புகளை காமிச்சு கொடுப்பாரு. சனினா எப்படிப்பட்ட அமைப்புனா ரொம்ப சோர்வு. ஏன்னா நிதானமான வெற்றிங்கிற பேர்ல நிதானம் மற்றும் இருக்கும், வெற்றி இருக்காது. பொறுமைங்கிற பேர்ல ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களை விட்டு தள்ளி போயிடும்.
அந்த நேரத்தில் தான் சனி பகவான் எதிர்மறையாக இவங்களை செயல்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். ராசியாதிபதி எப்படியா எதிர்மறையாக செயல்படுத்துவார் அப்படின்னா, லக்னத்தை பொறுத்து சனி பகவானுடைய தன்மை என்பது மாறும். சிம்மம் கடகமெல்லாம் இருந்தால் இவர்கள் ராசியாதிபதியே இவர்களுக்கு பாதகாதிபதியாக வந்துடுவார். அப்போ மனம் எண்ணங்கள் ஒரு மந்தமாகவே, ஒரு சோர்வாகவே, ஒரு டயர்டாகவே இருக்கும். என்னடா நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளிடமிருந்து தனிமையை எதிர்பார்ப்பாங்க. குழந்தைகள் பேசினா கூட, குழந்தைகள் சிரித்து பேசினா கூட, சத்தம் போட்டால் கூட பிரம்மை மறந்து, அந்த மெய் மறந்துன்னு சொல்கிறாங்கல்ல, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சிரிக்க தோணாது, ஒரு மாதிரி குழப்பமாகவே அவங்க இருப்பாங்க. டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மைண்டு வேற எங்கேயோ இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, ஒரு மாதிரி குளிக்கலாம் அப்புறம் பார்க்கலான்ட்டு அந்த கடமைகளை எப்பயுமே கனகச்சிதமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த கடமையை செய்ய விடாமல் சூழல் போட்டு அமுக்குங்க அப்படியே. முதல் அடுத்து இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம் சதயத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது சதய நட்சத்திரம் கும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால மற்ற எந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, புரட்டாதியிலேயோ அவிட்டத்திலேயோ பிறப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதத்தை பொறுத்து அது மாறுபடும் இல்லையா? அந்த அமைப்புகளில் கூட ராகு பகவான் இவர்களை பிடித்து கொண்டு வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான யோசனைன்னு சொன்னவங்கள வித்தியாசமான சிந்தனைங்கிற பேர்ல தப்பா வழி நடத்தி கூட்டிட்டு போயிடுவார். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் லாபம் வரும் அப்படின்னு நினைக்கிறது நஷ்டமாக மாறுறது, நஷ்டம் வரும்னு தெரிஞ்சே போய் இறங்கிடுறது, அதுக்கப்புறம் நஷ்டத்தை சுமந்துக்கிட்டே வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, அதை சமாளிப்பதற்கு சில கடன் சூழ்நிலைகளில் போய் சிக்கிக்கொள்வது. ஏன்னால் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் கும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 6ஆம் இடங்கிறது ருணம், ரோகம், சத்துரு, எதிரி இல்லையா? அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ருணம் அதிகப்படுது, உடம்புல நோய் அதிகப்படுது, கைகால் வலி, முதுகு வலி, தலைவலி அதிகப்படுது, எதிரிகள் அதிகப்படுகிறார்கள். அந்த எதிரி எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி பொறுக்காததுனால எதிரி உருவாகிறாங்க. தனித்துவமாக வளரவே இல்லையா, அப்போ தாயா திட்டம் ஈட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சாலே அவங்க எதிரி உருவாகிறாங்க. அப்போ எதிரிகள் தொல்லை வெளியில் இல்லைங்க, அது வீட்டுக்குள்ளேயே சில நேரங்களில் உருவாயிரும். அக்கம் பக்கத்தால், சகோதர பந்தங்களால், உறவுகளுக்குள்ள, மாமை மச்ச உறவுக்குள்ள யாரை கூப்பிட்டு முன்னிலைப்படுத்தி அவங்கள்ட்ட ஐடியா கேட்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே ஐடியா வாங்கினதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்கள்ட்ட எதிரியாக மாறிக்கொள்வது, சொத்து விஷயங்களிலே எதிரிகள் உருவாவது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது கும்பராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்து 3 கூடிய முயற்சி காரகராகி அவரே உள்ள நட்சத்திரநாதனாகவும் இருக்கிறதுனால சொத்து சுகங்கள் வாங்கும்போது இன்னும் வாங்கி பத்திரமே போடலையே, அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன், எவன் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, பக்கத்திலே போக முடியல, வாங்கின சொத்துக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு நிம்மதியா பேசிட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி நிலைகள் எல்லாம் கும்பராசிக்காரர்கள் அதிகமா சந்திக்கிறாங்க. காவல் நிலைய பிரச்சனை, இரத்த காயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கண் திருஷ்டி பாதிப்புகள் வரும்போது கும்பராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத பிரச்சனைக்காக வேலைக்கு போக முடியாம அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போயிட்டு டயத்தை விரயம் பண்ணிக்கிட்டு காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை, தொழிலாளர்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சக ஊழியர்கள் இவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய பிரச்சனை. கும்பராசிக்கு 7க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவங்க ராசிக்கு பாதகாதிபதி இல்லையா, லக்கணத்துக்கு சுபரா இருந்தா விட்டுருவாரு, லக்கணத்திற்கு அவயோகியாக மட்டும் உட்கார்ந்து இருந்தார்னா ஏற்கனவே ராகு பகவானுக்கு கங்கணம் கட்டிட்டு கெடுப்பேன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அரசாங்க சட்ட சிக்கல்கள், அரசாங்க நோட்டீஸ், வழக்கு, முடியாத கேஸ், கிடைக்கக்கூடிய பதவி, கிடைச்ச பதவியை அனுபவிக்க முடியாத சூழல், பதவி கிடைப்பதற்கே 1008 போராட்டம், நாளைக்கு வரை உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் உங்களுக்கு இல்லைங்க, இதை விட ஒரு முக்கியமான ஆள் சிபாரிசு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிபாரிசுகளால் ஏமாற்றங்களை சந்திப்பது, வெளிநாடு போயும் தொழில் ஸ்தானங்களிலே நிலைத்து இருக்க முடியாத சூழல்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாவது, 2 கூடிய வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12லே நீசம் வருவதால் நிறைய பணத்தை செலவழிச்சும் கூட நல்ல விஷயங்களை சாதிக்க முடியாத சூழல், குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்க முடியாத சூழல், முடித்த திருமணங்கள் பிரச்சனைகளில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் கும்பராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்புனால அதிகம் உணரலாம். இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் கிரகங்களாலையும் வரும். திருஷ்டி பாதிப்புகள் அதிகம் இருந்தாலும் இதிலே நிறைய தடங்கல்கள் வரும். கிரக பாதிப்புகளை வழிபாடு மூலியமாகவும் தசாபத்தி முடிஞ்சாலும் போயிடும். ஆனா அதே நேரத்தில் தசாபத்தி முடிஞ்சும் வழிபாடு பண்ணியும் வழிபாடு பண்ண போறதுக்கே முடியலைன்னு சொன்னாலே ஒருத்தர் திருஷ்டி பாதிப்புல கடுமையா கும்பராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு அர்த்தம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கண் திருஷ்டி இருந்தா குடும்பத்துக்குள்ள எப்படி சார் இருக்கும்? குடும்பம் இருக்கும், குடு இன்பம்ங்கிற மாதிரி இருக்கும் இவங்க வாழ்க்கை. இவங்க மட்டுமே இன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமே இல்லையா, எதிர்தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை, எல்லாமே மொட்டை பெட்டிஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு எங்க இருந்து பஞ்சாயத்து வருதுன்னு தெரியாது. யாரோ 4 பேர் கிளப்பி விட்டு போயிருவா, வீட்டில் ஒரே சந்தேக பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரியான சட்ட சிக்கல்களிலே 7க்கு அதிபதியான சூரிய பகவான் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சட்ட சிக்கலை அந்த நேரங்களில் உருவாக்கிட்டு கும்பராசிக்காரர்களை இருக்கிற பொழப்பையும் பார்க்க விடாம படாத பாடுபடுத்துவார். திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் திருஷ்டி பாதிப்பு அதிகப்பட்ட மாதிரி நீங்க உணர்வீங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த கண் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில வர்றதுக்கு என்ன சார் வழி? கும்பராசிக்காரர்கள் கண் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில வருவதற்கு என்னென்ன வழிபாடு முறைகளை செய்யலாம், அதை எளிமையாக எப்படி செய்யலாம், தனக்குள்ளேயே அதை தனக்கு கிடைத்த அந்த பொருட்களை வைத்து எப்படி செய்யலாம் அப்படின்னு தானே முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சில மூலிகைகள்,
சில சாம்பிராணி தூபங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏறிய அந்த காரகத்தன்மைகளை பொறுத்து மாறுபடும் இல்லையா. கும்பத்தை பொறுத்தவரையும் காற்று ராசின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி இந்த அமைப்பை வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் எளிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதை நேயர்கள் பார்த்து பலன் பெறலாம். அடுத்து வந்து சில குணாதிசயங்கள்னால தான் உங்களுக்கு திருஷ்டி பாதிப்பு வருதுங்கிறத தான் நான் இதில் சொல்கிறேன். அப்போ சில குணங்களை கும்பராசிக்காரர்கள் மாற்றணும். உங்களுக்கு எதிரிகள், உங்களுக்கு திருஷ்டி பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் வெளியில் கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு நண்பனே சில நேரங்களில் திருஷ்டி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஏன்னா இவங்க சைலண்ட்டாக இருந்து சாதிக்கக்கூடிய டைப்புங்கிறதுனால அந்த சைலண்ட்டை வந்து யார் புரிஞ்சுக்க முடியும்னா கூட இருக்கிற ஆளுங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதை சில நேரங்களில் இப்படிலாம் பண்ண போகிறேன், இப்படிலாம் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு இவங்க வகுக்கக்கூடிய திட்டங்களை இவங்க சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வித்தியாசமான யோசனை, வித்தியாசமான சிந்தனையை வித்தியாசமாகவே மனதிற்குள் வைத்து கொண்டால் கும்பராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில் வருவாங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்து வீடு வண்டி வாகன கிரகம் இல்லையா, எப்பயுமே அது பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் திருஷ்டி பாதிப்பு இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்தவங்க கண்ணு பளிச்சுன்னு படுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டல் கலரில் யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. மேக்சிமம் கும்பராசிக்காரர்கள் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒத்திக்கி இருக்கிறோம், எங்கள் இஷ்டத்துக்கு செய்ய முடியாதியா அப்படிலாம் சொல்கிறதாக இருந்தால் பஞ்சமுகர் ஆஞ்சநேயர் வழிபாடு கும்பராசிக்காரர்கள் செய்து வரும்போது திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில் வரலாம். அதே போல் கண் திருஷ்டி கணபதி இருக்கிறாரு, அவரை வீட்டு வாசலில் வைக்கும் பொழுதும் திருஷ்டி பாதிப்பிலிருந்து கும்பராசிக்காரர்கள் வெளியில் வரலாம். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக வந்து அன்னதானங்கள் செய்யும்போது, ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் நீர் உணவுக்கு காரக கிரகமாகி ராசி மேலே உட்கார்ந்துருக்கனால அன்னதானங்களை அதிகமாக செய்யும் பொழுது கும்பராசிக்காரர்கள் வெற்றி பெறலாம். அங்கேயும் போய் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து சில பேர் எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுறதெல்லாம் பண்ண அனுமதிக்காதீங்க. கும்பராசிக்காரர்கள் சத்தம் இல்லாமல் சைலண்டாக செய்யக்கூடிய உதவிகள் மட்டுமே கண் திருஷ்டி பாதிப்பிலிருந்து இவர்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புத பரிகாரமாக அமையும். பொதுவாக வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பக்கம் போயிட்டு வரும் பொழுது நாங்கள் இங்கே போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு வந்தோன்னு ஸ்டேட்டஸ் போடுறத கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில் வரலாம். பொதுவாக வந்து தனித்து இருந்து ஸ்டேட்டஸ் போடுறது கும்பராசிக்கு பிரச்சனை இல்லை. குடும்பத்தோடு இருந்து 2க்கு அதிபதியான குரு 12ல் நீசம் பெறுவதால் ஒரு ஸ்டேட்டஸை போட்டு சொந்தக்காரங்க குரூப்பில் போட்டு சந்தோஷமாக நாங்கள் இங்கே போனோம் அங்கே போகணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த தடவை எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போக முடியாத சூழல்கள் உருவாகுங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக கும்பராசிக்காரர்கள் இருக்கணும். தன்னுடைய கல்வி, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய சூழல், தன்னுடைய தொழில் செய்யும் இடத்தில் தனக்கு கிடைத்த சந்தோஷங்களை இன்னொருவருக்கு பகிர நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அந்த பகிர்ந்ததுனாலேயே கண் திருஷ்டி பாதிப்புக்கு அதிகமாக ஆட்பட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி தடைபட்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போக முடியாத சூழலில் கும்பராசிக்காரர்கள் தவித்து கொண்டிருப்பார்கள். அவங்க அற்புதமான வழிபாடுகளை பார்ட் 1ல கொடுத்துருக்கோம். அதை நேர்கள் பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிடும். நிச்சயமா ஏற்கனவே நம்ம சேனல்ல இது சார்ந்து நீங்க பேசியிருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நேர்களுக்காக அந்த லிங்கையும் நம்ம போஸ்ட் பண்ணலாம் சார். தொடர்ச்சியா அடுத்த ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு எதனால வருது அப்படிங்கறத நம்ம பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண் திருஷ்டி பாதிப்பு என்னென்ன காரணத்தினால வருது, இதை நீங்க எப்படி உணர்றீங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோட்ல பார்த்தோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகளை சார் பேசியிருக்காங்க. அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், செக் பண்ணி பாருங்க. தொடர்ச்சியா இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.